ஹாய், இன்னைக்கு நண்டு ஃப்ரை செய்யறதுக்காக 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு தொக்கு செய்ய போகிறோம். இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். நான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் சிக்கன் போடுறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள், இது மட்டும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இது மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இது அரைக்கிறதுக்கான மசாலா பேஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 5 பங்கு பூண்டுனா 1 பங்கு இது இஞ்சி இருக்கணும், 5 லவங்கம், 2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு நண்டுக்கு கம்மியாக இருந்தால் போதும். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சால்ட்டு 1 டீஸ்பூன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வேக வைக்கும் போதே 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். ஸோ இதை எல்லாத்தையும் கலந்து லாஸ்ட்டில் போட்டுடலாம். இது அரைச்ச கிரேவி பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக அரைச்ச தக்காளி விழுதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றி அரைக்கணும். சிக்கனுக்கு அதிகமாக இருக்கணும், நண்டு ஃப்ரைக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். வெங்காயம் 200 கிராமு, தக்காளி கொஞ்சம் வதக்கிறதுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் கைப்பிடி வதக்கிறதுக்கு, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் கைப்பிடி வதக்கிறதுக்கு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சது, இது விழுது அரைச்ச தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளியிலேருந்து கொஞ்சம் வதக்கிறதுக்கு எடுத்துட்டு மீதி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/4 கிலோ தக்காளியிலேருந்து கொஞ்சம் வதக்கிறதுக்கு எடுத்துட்டு மீதியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு. மையா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 4 பச்சை மிளகா காரத்திற்கு ஏற்ப. அப்புறமா இந்த அரைச்ச விழுது தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன்னு சொன்னால அதில் கொஞ்சம் எடுத்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 2 சிட்டிக்காய். இது வெங்காயம் 100 கிராமு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இவ்வளோ தான் நண்டுக்கான இன்க்ரீடியன்ட். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அப்புறமா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றுங்க, தேவைக்கு எண்ணெய். கடாய் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் போட்டு டேரெக்டாக வெங்காயம் போடுங்க. பட்டை லவங்கெல்லாம் எடுத்து தேவை கிடையாது. இதை நண்டு போட்டுக்கலாம். நண்டுலேயே நல்லா இயற்கையான அரோமா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு பச்சை மிளகா 4 பச்சை மிளகா வச்சுருந்தோம், அதை போட்டேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த வதக்கிட்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு பச்சை மிளகாவில். அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்த உடனே நண்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நண்டு போட்டுடலாம். நண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். இப்போ இந்த நண்டு கூடவே இந்த அரிசி வச்ச பீடை சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் இதுவும் இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி சாசம் ஊற்றிடணும், அதையும் நல்லா கட்டிடணும். ஓகே, எல்லா விழுதியும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த தக்காளியை இதில் போடணும். இப்போ தக்காளியுமே போட்டாச்சு, கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வேணும்னா 1 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றணும். அப்போ தான் மசாலா எல்லா நண்டுக்குமே ஈக்குவலாக போய் சேரும். ஊற்றிட்டு நல்லா பரட்டணும். பண்ணோம், மூடி போட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தக்காளி இன்னும் முழுசாக தான் இருக்குது. 5 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு மூடியை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். எப்போவுமே ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னும் உள்ள தக்காளி முழுசாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இது 5 செகண்ட் ஆயிடுச்சு. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. மறுபடியுமே இதை என்ன பண்ணணும், இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 செகண்டுக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். மறுபடியும் 5 செகண்டுக்கு எடுத்து பரட்டணும். மறுபடியும் 5 செகண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் மூடி எடுத்துட்டு பரட்டணும். கிரேவி ஆகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். அது வரைக்குமே இதை பரட்டிக்கிட்டே மூடி போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 செகண்டுக்கு இல்லை 10 செகண்டுக்கு வெயிட் பண்ணலாம். வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். இந்த சிக்கன் இப்போ ஓரளவுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு போதும். ஏன்னா நம்ம வதக்க போகிறோம், வதக்கத்திலே பாதி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சிம்மில் தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பவுலில். இந்த மாதிரி பவுலில் நான் சிக்கன் ப்ராத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன் இந்த அளவுக்கு வேக வைக்கிறேன்னா, சாப்பிடாத குழந்தைங்க கூட சிக்கன் சாப்பிட ஆரம்பிக்குங்க. கடாயை வச்சுக்கிறோம். கடாயை வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இது காஞ்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றி சிக்கனுக்கு உண்டான ப்ராசஸ் பார்க்கலாம். இங்கே இது வேகட்டும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றலாம். எனக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றுங்க.
இன்னும் கூட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இது காயட்டும். இந்த வேலையில் இது காஞ்சிட்ருக்கிற வேலையில் இப்போ நம்ம நண்டை பார்க்கலாம். நண்டு இன்னும் நம்ம பரட்டணும். கொஞ்சம் இன்னும் கன்சிஸ்டன்சி இன்னும் வரல, லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் பதம் வரட்டும். பதம் வர வரைக்கும் நம்ம பரட்டி சிம்லேயே இருக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம பரட்டி மறுபடியும் மூடி வைக்கலாம். பரட்டிட்டேன். இன்னுமே பதம் இன்னும் நல்லா வரட்டும். வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு இதை சிம்மில் வச்சு பரட்டிட்டு இருப்போம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடான கடாயில் டேரெக்டாக வெங்காயம் போட்டுலாம். ஏன்னா ஏற்கனவே பட்டை லவங்கெல்லாம் இதில் போட தேவையில்ல. ஏற்கனவே இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு லவங்கம் போட்டு அரைச்சாச்சு. அதனால தேவையில்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டை லவங்க போட்டுக்கோங்க. ஆனால் அது போடாமல் இது பண்ணாலே இது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம். ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை. இதை போட்டு நல்லா வதக்கணும். நான்வெஜ் ஐட்டம் எடுத்தாலே வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோக்கு வதக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சீக்கிரமாகவும் கெட்டும் போகாது. ஸோ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் பச்சை மிளகாய் வதக்கிட்டே இருக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வாசம் போயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலையை போடலாம். வெங்காயத்தோடு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கணும். எல்லாமே பச்சை வாசம் போகணும். அதனால தான் வெங்காயத்தோட ஒன்றா போட்டு ஒன்றுத்துக்கும் பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போயிட்ட பிறகு தான் நீங்கள் அடுத்தது போடணும். இது இன்னுமே கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆக வதங்கட்டும். இப்போ இந்த நண்டை பார்க்கலாம். நண்டு கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. இதையுமே நீங்கள் பரட்டிட்டு நண்டை நான் நல்லா பரட்டிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் பதம் வரட்டும். இன்னும் நல்லா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வேக வைக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிருக்கு. எல்லாத்துக்குமே பச்சை வாசனை போச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் ப்ராத் நம்ம வேக வச்ச சிக்கன் ப்ராத்தை ஊற்றிடலாம். சிக்கன் ப்ராத் ஊற்றிட்டு நல்லா பரட்டணும். நல்லா பரட்டுங்க. ஏற்கனவே கொஞ்சம் ஹாஃப் குக் தான் ஆச்சு. நான் 15 நிமிஷத்துலேயே இறக்கிட்டேன். ஸோ இதை நல்லா பரட்டிட்ட பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு இதையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நம்ம வச்ச உப்பு கலந்து வச்ச உப்பு தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இந்த பதத்தில் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த பதத்தில் இறக்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றப்போ நீங்கள் இறக்கிங்க. ஏன்னா இது இப்போ எனக்கு நல்லா நண்டு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை கொஞ்சம் நான் பரட்டிட்டு இறக்கிடுறேன். சுவையான நண்டு ஃப்ரை ரெடி. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது சிக்கன் ஓப்பன் பண்ணுவோம். சிக்கன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வச்ச தக்காளியை போட்டுட்டு நிறுத்தணும். சிக்கனை போட்டு நீங்கள் இருக்கிற கொஞ்சம் அந்த அரைச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் சிக்கனில் சிக்கன் ப்ராத்தே தண்ணி நிறைய விட்டுருக்கு. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல. இதையே நீங்கள் பரட்டிகிட்டே இருக்கணும். மூடி போட்டு இந்த தக்காளி ஜூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வதக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை நல்லா ஸ்பீட்லேயே வைங்க. இப்போ மறுபடியும் சிக்கன் ஓப்பன் பண்ணி நம்ம பரட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் முக்கால் பதம் வந்துருச்சு. இருந்தாலுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் பதம் வேணும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு நல்லா பரட்டலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டுட்டோம். தக்காளி கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி இருந்ததுன்னா ஆல்ரெடி மேலே எண்ணெய் வந்தாச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் சுண்டுட்டோம். மறுபடியும் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் கழிச்சு ஒரு 5 or 10 செகண்ட் கழிச்சு மறுபடியும் பரட்டலாம். சுண்டுற வரைக்கும் பரட்டி இறக்கிடலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பதம் தான் வேணும். நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சு. கொஞ்சம் வத்திடுச்சு. நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. முக்காசி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோகோனட்டை நீங்கள் அரைச்சி ஊற்றிக்குங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் தொக்கு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். ஸோ இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.